ஏத்தா இடுப்புல சுளுக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? நம்ம பக்கத்து வீட்டு சரசு புருஷன் இல்ல? யாரு? அந்த மிலிட்டரியில இருந்து வந்திருக்கானே அந்த பெருசா? அவர்தான் அவர்தான். என்ன கணம் கணக்குறாரு. இடுப்பு போச்சு. ஐயோ பாரதி, ஊரு கெட்டு நாசமா போச்சுரா. உசுரோட அந்த புருஷன் உரலுக்கெல்லாட்டம் இருக்கும்போது மிலிட்டரிக்காரனையே சொல்றாளாம். இப்ப போனவ புருஷன் வர்றான், அவனும் ஒரு சைஸா வர்றானப்பா. அப்பா பாரதி, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, கொஞ்சம் வலிச்சு விடப்பா. டேய், இந்தா சுளுக்கு பழகுன்னு சொன்னேல்ல, இவர் இடுப்புல பழகு. பொம்பளை எல்லாம் நீ வலிக்கணும், ஆம்பளை எல்லாம் நானா? இடுப்பா அது பிரியாணி சரி அடுப்பு இருக்கு போப்பா. வலிடானா நேரம். ஏய், சுளுக்குறானா சுதி சேர்க்கிற? எனக்கு இதான்ப்பா தெரியும். எடு. எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுனா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. யோ கேக்குறேன்ல, சொல்லியா? மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி சரஸ் இருக்கல்ல? ஆமா ஆமா. டேய், ஆமா அவளுக்கு என்ன? பாவி மாவா என்ன கணக்கணக்கறா? அவளுமா? யோ சுளுக்கடுக்கு சொன்னா துப்புறேன். இந்த சுளுக்கு துப்புறா தான் போவோம். இந்தா இந்த எண்ணெயை கையில வச்சு தேய்ச்சிட்டே போ. போய் தொலை போயா. கர்ம கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. யாரு முண்டாட்டிடா தப்பா சொல்றேன்? மிலிட்டரிக்காரனுக்கு அவன் முண்டாட்டிக்கு ராத்திரி எல்லாம் ஒரே சண்டை. நானே என் முண்டாட்டியை விளக்க போறனால வந்து சுளுக்குறாது. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். ஆமா. ஏய் நில்றா. ஏப்பா போறவர் எதுக்கு கூப்பிடுற நீ? நீங்க போங்கண்ணே. சொல்றேன். என்ன சொன்ன இப்போ? நாக்கு இழுத்து வச்சு கடிச்சிருவேன். ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லாம நீ? அவர் கோவப்படுறாருல, அவரெல்லாம் அடிச்சா தாங்க நீ. பொழைச்சு போ போ போ. சொன்னதை செய்டா. நாக்கை இழுத்து வச்சு கடிடா. ஏய், இவன் நாக்கை இழுத்து வச்சு கடிறானா? நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம். எப்படா நம்ம அண்ணன் மாதிரி பழகணும்? கடிக்கையில அடிக்க.